இது திலோவாட்ஸ்லேருந்து இன்னும் அழகான ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு ஒரு வீடியோவில் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் போடுறது ஆரம்பிக்கிறது, என்னென்ன யூஸ் பண்ணணும், எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் அது. அப் டு இந்த ஒயிட் கலர் போடுற வரைக்கும் அந்த வீடியோவில் வந்திருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒயிட் கலர் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது கை இதெல்லாம் நம்ம எல்லாமே ஒயிட்டாக தெரியுது. ஸோ அதனால் அவுட்லைன் நான் திரும்ப அகைன் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம என்ன வரைகிறோங்கிறது நமக்கே ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ இந்த அவுட்லைன் ஒவ்வொரு பார்ட்டாக மெதுவாக போட்டுகிட்டே வரணும். முடிஞ்ச வரைக்கும் அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். நமக்கு அடுத்து என்ன கலர் கொடுக்கலாம், எப்படி போடலாங்கிற ஒரு ஐடியா ஒன்று வரும். ஸோ மெதுவாக எல்லா இதுவும் அவுட்லைன் கலர் கொடுத்துருங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டே வரணும். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஒன்றா நம்ம போட தான் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அது அழகாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்களேன், இதில் பார்த்திங்கன்னா நான் கைங்கிறது கால் இதுங்கிறது இப்போ நம்ம கரெக்டாக பிளாக் கொடுத்த பிறகு நான் அழகாக அந்த ஸ்கெட்ச் நமக்கு அழகாக கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த போர்ஷனுக்கு எந்த கலர் கொடுக்கலாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக அவுட்லைன் இந்த துணியோட கலர் க்ரீன் கலர், அதனால் நான் நடுவில் கொஞ்சம் ப்ரைட்டாக க்ரீன் கலருக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்திருக்கேன். ஸோ நான் அந்த ரோஸ் கலர் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்டர் ப்ளவுஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேறு கலர், ரோஸுக்கு எப்படி கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கலர் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுலேயே அவங்களோட சாரியில் முந்தி வருது இல்லையா, அதுக்கெல்லாம் பார்டர் வச்சுருக்கேன். அந்த பார்டருக்கு தனியாக ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அவங்க உட்காந்துருக்கிற ஒரு ஸ்டூலில் ஒரு இதில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பேஸ் கலர்ஸ்லாம் உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். ஷேடிங்ஸ் வேறு கலர் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஷேடிங் ஒரு கலர் கொடுத்துட்டே வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கோல்டு கலர் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்குக்கும் நான் ஃபஸ்ட்டு ரெட்டு கொடுத்தேன். ரெட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெட்டு கொடுத்துக்கேன். ஒயிட் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு அதில் நல்ல கலர் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் மற்ற போர்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஃபேஸ்க்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஃபேஸ் பிளாக் கண் இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கேன்னா, நான் ஃபேஸ் கலர் அப்ளை பண்ணும்போது கண் போர்ஷன் இந்த மூக்கு போர்ஷன்லாம் நமக்கு வேறு கலர் கொடுக்கும்போது எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ அதனால் பிளாக் கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அந்த போர்ஷனை மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸ் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இப்போ இந்த ஒயிட் கலர்லேருந்து ஃபேஸ் கலர், அந்த பாடிக்குன்னு ஒரு கலர் ஃபேஸ் கலர் கொடுத்தா நமக்கு லைட்டாக ப்ரைட்டாக தெரியும். கை போர்ஷன், அப்புறம் ஃபேஸு, கால் அதெல்லாம் ஃபேஸ் கலர்னு ஒரு கலர் லைட் கலர், இது பீச் கலர்லேயும் சேராது, லைட் ரோஸ் கலர்லேயும் சேராது, அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமா கொடுத்த பிறகு இப்போ நம்ம ப்ரைட்டாக நம்ம ஃபேஸு இதெல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி அவங்க கையில் ஒரு இது மாதிரி பூ மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பேரட் கையில் வச்சுருக்காங்க. அதுக்கு க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம தனியாக என்ன கலர் அளவுக்கு ரெட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒரு கலர்ட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஹேருக்கெலாம் நான் பிளாக் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்ம ஹேர் கரெக்ட் தனியாக தெரியும். அதே மாதிரி அவங்க கொண்டைக்கு தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தான்னா நமக்கு ஓரளவுக்கு கலர் நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 3D அவுட்லைனர் கோல்டு கலர் ஒரு இந்த மாதிரி பாட்டிலில் விற்கிது. அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது கோல்டு கலர் நல்ல ஒரு ஷேடிங் கொடுக்கறதுக்கோ இல்லை இந்த ஆர்னமெண்ட்ஸ் நகைக்கெல்லாம் போடுறதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பூ மாதிரி இது பண்ணுறதுக்கு தனியாக தெரியும். அது இப்போ பார்டரில் நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் ஒயிட் இருக்கனால சரியாக தெரியலை. ஸோ இதில் நான் அந்த கோலம் மாதிரி போடுறேன். இப்போ ஒரு பளிச்சுன்னு தெரியும்.
இதை ஒரு டிசைன் வந்து தனியாக போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக பெயிண்ட்லேயும் போடலாம். இது வந்து நல்லா தின்னாக பென்சிலில் வரைகிற மாதிரி வரும். இன்னொன்று வந்து நம்ம வந்து பெயிண்ட்டு ஃபில் பண்ணி இந்த ப்ரஷில் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இந்த மாதிரி யூஸுக்கெலாம் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து 3D அவுட்லைனர்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. கோல்டு 2-3 கலர்லேயும் கிடைக்கிது. பட் வந்து கோல்டு கலர் வந்து நமக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ இந்த விளக்குக்கும் நம்ம வந்து நடுவில் கொடுத்தோன்னா நம்ம நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம வந்து கடைசியில் ஆர்னமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் நல்லா காய வச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் அழகான ஒரு பெயிண்டிங் வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.